வணக்கம். இது வரைக்கும் நான் ஒரு 17 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இன்றைக்கி நம்ம சாட்சி கொடுக்குறோம். சபையில் சாட்சி கொடுக்குறோம், இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் சாட்சி கொடுக்குறோம். அந்த மாதிரி சாட்சி கொடுக்கும்போது என்ன தப்பு நடக்குதுன்னா, சில நேரங்களில் நம்ம தற்பெருமையாக பேசிடுறோம். எனக்கு கடவுள் இவ்வளோ செஞ்சார், நான் உத்தமமாக இருந்தனால, அதனால் கடவுள் எனக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சார் அப்படின்ட்டு. உலக பிரகாரமாக அவர் எந்த நன்மையும் அவர் செய்ய மாட்டார். ஆத்மாவுக்கு மட்டும்தான் அவர் நன்மை செய்வார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் ஏற்கனவே நமக்கு செஞ்சு கொடுத்துட்டார். அதனால் அவர் உலக பிரகாரமான எந்த தேவையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதில்ல. அப்படி கொடுத்தாலும் நம்ம கேட்குற நேரத்தில் அவர் கொடுக்கறதில்ல. ஏன்னா அவருடைய சித்தம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபத்தில் வைப்போம், தெரியாமல் தான் வைக்கிறோம். அதனால் அவர் அவருடைய சித்தப்படி தான் கொடுக்குறாரு. உங்களுக்கே தெரியும், என் சிந்தனை உன் சிந்தனை இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் இல்லைங்களா? அதனால் நம்ம சாட்சி கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாட்சி கொடுக்காம சாட்சியாக வாழ பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவத்துக்குள்ளே தான் இருக்கோம். கிறிஸ்துவ மதத்தில் இருந்தால் தான் கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும்னு நம்ம யோசிக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சாட்சியாக இருந்தாலே போதும், எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுப்பாங்க. நமக்கு ஏற்றுக்கிட்டால் போதுமே, கிறிஸ்துவ மதத்தில் வரணும்னு இல்லையே. அவர் இருந்த காலகட்டத்தில் மதம் இருந்ததா? இல்லையே. அதனால் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே நம்ம வேண்டாம், கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சமாதானம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தினமும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வழியை சொல்லிகிட்ருக்கேன். அதில் இந்த சாட்சி கொடுக்குறதும் நான் சொல்கிறேன். எதுக்காக நான் இந்த சாட்சி கொடுக்குறத பற்றி பேசுகிறேன்னா, நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். சாட்சி கொடுக்கும்போது நான் அவரை தான் மகிமைப்படுத்தணும்னு நினைப்பேன். ஆனால் என்ன அறியாமலே என்ன புகழ்ந்துப்பேன். அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, மற்ற மதத்தினர்லாம் யாரும் சாட்சி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. கடவுள் இப்படி பண்ணார், நீ இப்படி பண்ணு, அதனால் எனக்கு அந்த மாதிரி சாட்சி கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் சாட்சி கொடுக்கறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரொம்ப 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 சுருக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பேச 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 நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில் எங்கேயாவது நம்மளை அறியாமல் தப்பு பண்ணிவிடுவோம். அதனால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லுங்கள். விசுவாசத்து குறித்து வேணால் சொல்லுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணது என்னென்னா, சாட்சி கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் சாட்சி கொடுக்கறத தவிருங்க, சாட்சியாக வாழுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.